நம்ம exercise 9.1ல 13th question பார்க்கலாம். So as observed from the top of a 75 meter lighthouse from the sea level, the angles of depression of two ships are 30 degree and 45 degree சொல்றாங்க. So ஒரு top of a 75 meter lighthouse. So டோட்டலா ஒரு உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? 75 meter lighthouse இருக்கு முதல்ல. இதோட distance வந்து 75 meter lighthouseல என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு from the sea level the angles of depression of two ships are 30 degree and 45 degree சொல்றாங்க. From the sea level ல இருந்து உங்களுக்கு எப்படி சொல்றாங்கன்னா the angles of depression top of a 75 meter the angles of depression of two ships angles of depression சொல்லிருக்கேன். elevation அப்படின்னா ஒரு horizontal level இருந்து மேல போறது உங்களுக்கு angles elevationன்றது ஒரு horizontal level இருந்து இப்படி மேல போனா அது elevation, ஒரு horizontal level இருந்து இப்படி கீழே இறங்கி வந்ததுன்னா அது உங்களுக்கு என்னது depression. இப்போ என்ன சொல்றாங்க the angle of depression of two ships are first வந்து எவ்வளவு சொல்றாங்க உங்களுக்கு 30 degree. so first எவ்வளவு சொல்றாங்க உங்களுக்கு 30 degree ன்னு சொல்றாங்க. so next 30 degree and second என்ன சொல்றாங்க உங்களுக்கு 45 degree. so இந்த angle எவ்வளவு உங்களுக்கு 45 degree. so first 30 degree, so second வந்து உங்களுக்கு எவ்வளவு 45, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்ததுன்னா இது என்ன உங்களுக்கு 90 degree வரும். straight line வந்து 90 degree. okay, so if one ship is exactly behind the other, so 30 degree ன்றது வந்து first ship, இந்த இடம் வரது first ship is exactly behind the other னா இதுக்கு கரெக்டா ஃபார்வர்ட்னா முன்னாடி, behind the other னா இது front, இதுக்கு பின்னாடி இது. so first ship இங்க இருக்கு, second ship இங்க இருக்கு, behind the other on the same side of lighthouse ஓட ஒரே சைடு தான், இந்த ஒரே சைடுல இது சொல்றாங்க. find the distance between the two ships ன்னு சொல்றாங்க. so find the distance between the two ships னா முதல்ல நம்ம பாயிண்ட் எழுதிக்கலாம். so இது வந்து A, so இது B, இது C, இது வந்து உங்களுக்கு D. okay, so இன்னொரு வாட்டி क्वेश्चन சொல்றேன். from the top of 75 meter lighthouse ஓட டாப்ல இருந்து from the sea level ல இருந்து the angle of depression of two ships, depression அப்படின்னா கீழே வர்றது. so depression வந்து எவ்வளவு சொல்றாங்க, ஒன்னு 30 degree ஒன்னு, next 45 degree ஒன்னு சொல்றாங்க. if one ship is exactly behind the other, னா இங்க இருக்கிறது வந்து first ship C அப்படின்னா இன்னொரு ship எங்க சொல்றாங்க இதுக்கு பின்னாடி, so forward முன்னாடி இதுக்கு பின்னாடி, behind the other அப்படின்னா C D, இதுதான் வந்து one ship is behind the other on the same side of lighthouse ஓட ஒரே சைடுல இருக்கும்போது find the distance between two ships. இந்த distance between two ships னா இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. ஏன் நம்ம இங்க எல்லாமே டிப்ரெஷன் இங்க எடுத்துட்டு இருக்கோம், ஏன் எல்லாமே நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ இங்க வந்து உங்களுக்கு 30 டிகிரி இருக்கு, இதுக்கு நம்ம இதை வச்சு நம்ம எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, இதுக்கு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் எடுத்தாதான் இந்த ட்ரையாங்கிள் வச்சு தான் கண்டுபிடிக்கும். ஸோ இது 30 டிகிரி இருக்குன்னா இதோட ஆல்டர்னேட் ஆங்கிள் எங்க வந்துடும் உங்களுக்கு, இங்க 30 டிகிரி வந்துடும். ஸோ இது 45 டிகிரி, ஸோ டோட்டலா இந்த 45 டிகிரி, ஸோ இதோட ஆல்டர்னேட் ஆங்கிள் எங்க வந்துடும் உங்களுக்கு, ஸோ இங்க வந்துடும். ஸோ இது 45 டிகிரி. புரியுதுங்களா? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ்னா இது ஒரு 30 டிகிரி ஒரு ஷிப், 45 டிகிரி ஒரு ஷிப். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு கேட்கறது. இப்போ சிடி அப்படின்ட்டு தான் உங்களுக்கு என்னன்னு கொஸ்டின்ல கேட்கறது. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ், அந்த சிடியோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்ட்டு தான் கொஸ்டின். ஸோ இப்போ லிசன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹைட் ஆஃப் எ பில்டிங். So height of a building, height of a lighthouse கொடுத்திருக்காங்க. so height of a lighthouse equal to எவ்வளோ 75 மீட்டர். ஓகே, ஸோ லைட் ஹவுஸோட ஹைட் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 75 மீட்டர்னு எடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது கண்டுபிடிக்கணும், 7 கிடையாது, இது நமக்கு தெரியாது, இதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறோம். ஏன் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுக்கிறோம், நமக்கு இதோட லென்த் மட்டும் தான் தெரியும், ஆப்போசிட் சைடு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும், இந்த ஏபிசியில் ஆப்போசிட் சைடு தெரியும், ஆனால் நம்ம எது கண்டுபிடிக்கணும், அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் லிங்க் பண்ணுறது எது அப்படின்னா உங்களுக்கு tan வரும். ஸோ ஆப்போசிட் இது அட்ஜசன்ட். ஸோ tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன உங்களுக்கு ஏபி, அட்ஜசன்ட் சைடு என்னது பிசி. ஸோ tan 45 ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது 1. ஸோ ஏபியோட வேல்யூ 75. ஸோ பிசியோட வேல்யூ தான் நமக்கு தெரியாது. ஸோ பிசி, ஸோ தேர்ஃபோர் பிசி ஈக்குவல் டு எவ்வளோ உங்களுக்கு 75 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பிசின்றது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம 75 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இதுவும் உங்களுக்கு எவ்வளோதான் 75 மீட்டர். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சிடி.
நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போற ட்ரையாங்கிள் வந்து in triangle ABD எடுக்கிறோம். ஸோ ABD எடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் in triangle ABD. ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் ABD எடுக்கும்போது நமக்கு என்ன வரும்? சேம் நம்ம ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டன்ட் சைடில் CD மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா ஏற்கனவே BC 75 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இதை மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படியா இருந்தாலும் நம்ம எடுக்க வேண்டிய ட்ரையாங்கிள் ABD தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது தனியாக ட்ரையாங்கிள் எடுக்க முடியாது. ஸோ டோட்டல் ட்ரையாங்கிள் ABD தான் எடுத்தாகணும். ஸோ ABD எடுத்தோம்னா ஆங்கிள் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 டிகிரி. ஆப்போசிட் சைடு தெரியும், அட்ஜஸ்டன்ட் சைடு கண்டுபிடிக்கும். அப்போ tan. ஸோ tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடோட வேல்யூ என்னது? AB. அட்ஜஸ்டன்ட் சைடோட வேல்யூ BD. ஸோ AB டிவைடட் பை BD. ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது CD மட்டும்தான். ஆனால் CD தனியாக நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. டோட்டல் ட்ரையாங்கிள் BD கண்டுபிடிச்சதா அதில் இருந்து நம்ம CD கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ AB டிவைடட் பை BD. tan 30யோட வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ? 1/√3. ஸோ ABயோட வேல்யூ எவ்வளோ? 75. BDயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டோட்டல் BD ஈக்குவல் டு என்னது உங்களுக்கு? CD பிளஸ் BC. இந்த BDன்றது டோட்டலாக உங்களுக்கு ஒன்று CDயும் கூட BCயும். CD பிளஸ் BCயோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 75 தெரியும். அப்போ CD பிளஸ் 75 மீட்டர்னு எழுதிக்கலாம். இல்லை முதல்ல CD பிளஸ் BCன்னு எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 1/√3 ஈக்குவல் டு 75 டிவைடட் பை CD பிளஸ் BCயோட வேல்யூ என்னன்னு தெரியும்? 75 மீட்டர்னு தெரியும். ஓகே, so 1/√3 equal to 75 divided by CD plus 75. Okay, so just இதை cross multiply பண்ணுங்க. so என்ன வந்துரும்? CD plus 75 equal to 75√3 அப்படின்னு வந்துரும். Okay, so CD equal to 75√3. இந்த plus 75 இந்த பக்கம் வந்ததுன்னா minus 75. so therefore CD equal to இது ரெண்டுத்துல என்ன காமன்? உங்களுக்கு 75 காமன். ஸோ 75 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்கு? √3 minus 1. ஓகே, ஸோ ஈக்குவல் டு 75 இன்டூ √3யோட வேல்யூ 1.732 minus 1. ஸோ இதோட ஆன்சர் முடிஞ்சிடுது. இதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? √3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி முடிக்கலாம். ஒன்று CD ஈக்குவல் டு 75 into √3 minus 1 மீட்டர். ஓகே, ஆன்சர் ஆயிட்டு தான். √3யோட சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ √3யோட வேல்யூ 75 into 1.732 √3. ஸோ மைனஸ் பண்ணோம்னா 0.732 வரும். ஸோ 75 into 0.732. ஸோ 0.732 into 75 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 10, 15, 16, 25 are 35, 36. Okay, so next 7 2s are 14, 7 3s are 21, 22, 7 7s are 49, 51. So 0, 10, 9, 4, 5. Okay, so எத்தனை டெசிமல் தள்ளி வைக்கணும்? 1 2 3. Okay, so ஆன்சர் என்ன வருது உங்களுக்கு? 54.99. 54.900. so equal to 54.90 meter. Okay, அப்ப CD ன்றது என்ன உங்களுக்கு? 54.90 meter. So therefore distance between two ships equal to நமக்கு எவ்வளோ? 54.90 meter. Okay, thank you.